கொலை வழக்குல கூட கைது செய்யப்பட்டிருக்கட்டும், அவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா அதை சொல்ல வேண்டியது நீதிமன்றம். அது தீர்ப்பு கொடுக்கும் வழக்க விசாரிச்சு. காவல்துறைக்கு அதுக்கு அதிகாரம் இல்ல. ஒருவேளை குற்றவாளியாவே இருந்தாலும் அவர்களை அடிக்கிறதையும் அவமானப்படுத்துறதும் அடிச்சை கொல்ற உரிமையும் இங்க யாருக்குமே கிடையாது. தப்பு என்ன அப்படின்றத பார்த்தெல்லாம் இங்க கைது செய்யப்படுறது கிடையாது. தப்பு பண்றவன் யாரு, அவன் எந்த அரசியல் பின்புலம், எந்த சமூகத்தை சார்ந்தவன், இது எந்த மதத்தை சார்ந்தவன், இது எல்லாத்தையும் பார்த்துதான் இந்த நாட்டுல காவல்துறையின் அணுகுமுறை இருக்கு. போன் பண்ணி அப்ப இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாரிமானார், இனிமே இப்படி பண்ண மாட்டோம்னாரு. அதே மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கும் பொழுதுதான் ஆகாஷும் கொல்லப்படுறார். நீ சட்டத்தை மதிக்கிற வரைக்கும், நேர்மையா நடந்துக்கிற வரைக்கும் தான் உன் யூனிஃபார்முக்கு மரியாதை நாங்க கொடுப்போம். அப்படி அடிச்ச அந்த ஒரு உயிரை கொன்னு சாவறதுக்கு முன்னாடி மரண வாக்குமூலம் கொடுத்து அந்த உயிர் போயிருச்சு. ஆனா அந்த பெத்தவங்க நிலைமை யோசிங்க. 75 நாள் பிணவரில் அழுகி போய் கிடக்குதுங்க பெத்த பையனோட பணம். வழக்கு கொலை வழக்குன்னு உயர் நீதிமன்றம் பதிவு செய்ய சொல்லிருச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு, அடிச்சே கொன்றுகானுங்கன்னு. காவல் படுகொலை பலரும் சொன்ன மாதிரி இன்னைக்கு நேத்து நடக்கல. காலங்காலமா காவல்துறை சாதாரண ஜனங்களை அடிச்சே கொடூரம் இங்க நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீதி வேணும்னு நம்மளோட குரல்கள் இங்க ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா இங்க நமக்கு எல்லா உயிரும் உயிர் தான். ஒருத்தர் கொலை வழக்குல கூட கைது செய்யப்பட்டிருக்கட்டும், அவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா அதை சொல்ல வேண்டியது நீதிமன்றம். அது தீர்ப்பு கொடுக்கும் வழக்க விசாரிச்சு. காவல்துறைக்கு அதுக்கு அதிகாரம் இல்ல. குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தான். தீர்ப்பு வரும் வரை எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன வழக்கா இருந்தாலும் குற்றம் சுமத்தப்பட்டவர் தானே தவிர குற்றவாளி இல்ல. ஒருவேளை குற்றவாளியாவே இருந்தாலும் அவர்களை அடிக்கிறதையும் அவமானப்படுத்துறதும் அடிச்சை கொல்ற உரிமையும் இங்க யாருக்குமே கிடையாது. காவல்துறைக்கே எல்லா அதிகாரமும் இருக்குன்னா அப்ப கோர்ட் இதுக்கு அங்க உட்கார்ந்து இருக்கிற ஜட்ஜ் எல்லாம் என்ன பொழப்பில்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க? இல்ல கருப்பு கோட்டு போட்டு கோர்ட்டுக்கு போற வக்கீலுக்கு எல்லாம் பொழப்பில்லாம இருக்காங்களா? சரி, இங்க இருக்கக்கூடிய சட்டத்தின் பாதுகாவலர்கள் தான் காவலர்கள் சொல்லக்கூடியவங்க. பொள்ளாச்சி பாலியல் கொடூர வழக்குல நூத்துக்கணக்கான பெண்களை கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணான். அவன் எவனாவது பாத்ரூம்ல வலிக்குள்ள பாத்தீங்களா? எவனுக்காவது கை கால்ல கட்டு போட்டு பாத்தீங்களா? இல்ல எவனாவது இப்படி அடிச்சு கொல்லப்பட்டு பாத்திருக்கீங்களா? ராஜ மரியாதையோட நடத்தப்படுறான். ஏன்னா அவனுங்கெல்லாம் பெரிய இடம், அரசியல் பின்புலம் இருக்கு, சாதிய பின்புலம் இருக்கு. தப்பு பண்றவன் தப்பு என்ன அப்படின்றத பார்த்தெல்லாம் இங்க கைது செய்யப்படுறது கிடையாது, வழக்கு போடப்படுறது கிடையாது. தப்பு பண்றவன் யாரு, அவன் எந்த அரசியல் பின்புலம், எந்த பொருளாதார பின்புலம், எந்த சமூகத்தை சார்ந்தவன், இது எந்த மதத்தை சார்ந்தவன், இது எல்லாத்தையும் பார்த்துதான் இந்த நாட்டுல காவல்துறையின் அணுகுமுறை இருக்கு. இங்க சட்டத்தின் நடைமுறையும் இருக்கு. இன்னைக்கு பலரும் சொன்ன மாதிரி ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்பா பையனை கொடூரமா இந்த சாத்தான்குளம் காவல்துறை அடிச்சே கொண்டாங்க. தண்டனை வழங்கப்பட்டிருக்கு, நீதி நிலைநிறுத்தப்பட்டிருக்குன்னு பலரும் பேட்டி கொடுத்தாங்க. அதற்காக பல வருடங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துச்சு, சட்ட போராட்டம் நடந்துச்சு. ஆனா ஜெயராஜும் பெனிக்ஸும் கொல்லப்பட்ட போது தமிழ்நாட்டின் அத்தனை அரசியல் கட்சியும் ஊடகங்களும் அவங்க வீட்டு வாசல்ல இருந்துச்சு. ஒவ்வொரு அரசியல் கட்சி தேடி போய் லட்சக்கணக்கில் நான் நிதி கொடுக்குறேன், நான் நஷ்டீடு கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. அதே தான் அஜித்குமாருக்கும் நடந்துச்சு. அஜித்குமாருக்கும் போராட வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஃபோன் பண்ணி அப்போ இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாரிமானார், இனிமே இப்படி பண்ண மாட்டோம்னாரு. அதே மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான் ஆகாஷும் கொல்லப்படுறார். ஆகாஷோட உடம்பு வாங்காம மானாமதுரையில் ரோட்ல உட்காந்து சாலை மறியல் பண்ணாங்க, தொடர் போராட்டம் பண்ணாங்க. என்ன நடவடிக்கை எடுக்கல, எந்த ஊடகமும் அதை பத்தி பேசவே இல்லை. எந்த அரசியல் கட்சி தலைவர் ஒரு சிலர் தவிர தேடி ஓடல. இன்னைக்கு 75 நாளுங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்லயும் குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய எவ்வளவு ஆசாசியா வளர்த்துவோம், பாராட்டி சீராட்டி ஒரு குழந்தைய 26 வருஷம் படிக்க வச்சு வளர்த்து அந்த பையனை கொடூரமா அடிச்சை கொன்றுக்கானுங்க அயோக்கிய நாய்ங்க. காக்கி சட்டை போட்டதுனால எவனுங்க புனிதம்லாம் இல்லை. கொலகாரனா கொலகாரன் தான், சாதி வெறி பிடிச்சவனா சாதி வெறி பிடிச்சவன் தான். நீ சட்டத்தை மதிக்கிற வரைக்கும், நேர்மையா நடந்துக்கிற வரைக்கும் தான் உன் யூனிஃபார்முக்கு மரியாதை நாங்க கொடுப்போம். நீயே சட்டத்தை தூக்கி குப்பையில போட்டு போனீங்கன்னா உனக்கு என்ன மரியாதை? நீ கொலகாரன் தான், நீ அயோக்கியம் தான். அப்படி அடிச்ச அந்த ஒரு உயிரை கொன்னு
சாவறதுக்கு முன்னாடி மரண வாக்குமூலம் கொடுத்து அந்த அந்த உயிர் போயிருச்சு. ஆனா அந்த பெத்தவங்க நிலைமை யோசிங்க. 75 நாள் பிணவரையில் அழுகி போய் கிடக்குதுங்க பெத்த பையனோட பணம். நம்ம வீட்டில் ஒரு பையனோட, ஒரு பொண்ணோட, ஒரு குழந்தையோட பணம் இப்படி பிணவரையில ஜிஹெச் மார்ச்சுரியில 75 நாளா கொஞ்சம் கொஞ்சமா அணுவா அழுகி போய் கிடந்தா நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? செத்ததுக்கு அப்புறம் ஒரு மரியாதையா டீசன்ட் பரியல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்லுது, ஃபண்டமெண்டல் ரைட்டு டீசன்ட் பரியல்னு. அழுகி போன பணத்தை கொண்டு போய் புதைக்கிறது தான் டீசன்ட் பரியலா? நீங்க பணத்தை வாங்கி புதைக்கலாமே நீங்க கேட்கலாம். நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்லல. ஏற்கனவே ஒரு தோழர் சொன்ன மாதிரி தான், அந்த பகுதியை சார்ந்தவர் சொன்ன மாதிரி தான் எனக்கும் அதே கேள்வி இருந்தது. வழக்கு கொலை வழக்குன்னு உயர்நீதிமன்றம் பதிவு செய்ய சொல்லிருச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு, அடிச்சே கொண்டிருக்கானுங்கன்னு. எஃப்ஐஆர் போட்டாச்சு. SC/ST ஆக்ட் எதுக்கு போடணும்? கொல்லப்பட்டவர் ஆகாஷ் தலித் சமூகத்தை சார்ந்தவர், தலித் சமூகத்தை சாராத ஒருத்தர், இடைநிலை சாதியை சார்ந்த ஒருத்தர், ஆதிக்க சாதியை சார்ந்த ஒருத்தரோ பலரோ அவங்க ஒன்னாதான் SC/ST கேஸ் போடணும். அப்ப கொன்னவன் எந்த ஜாதின்னு தெரிஞ்சிருச்சு, கொன்னவன் பேர் மட்டும் என்ன தெரியலையா? தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா இழிச்சவங்க மாதிரி இருக்கா? இல்ல போராடுறவங்களெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா? கொன்னவன் ஜாதி தெரியுதுல்ல உனக்கு, SC/ST கேஸ் அதான போட்டிருக்க. அப்ப கொன்னவன் பேர் மட்டும் உனக்கு தெரியலையா? எஃப்ஐஆர் போட்டு 60 நாள் ஆச்சு, சார்ஜ் ஷீட் போட்டிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு போலீஸ்கார அயோக்கிய பேர் கூட சேர்க்கல, கொலைகாரன் பேர் கூட எஃப்ஐஆர்ல சேர்க்கல. அப்ப என்ன சொல்ல வரீங்க? அஜித்தும் பெனிக்ஸும் ஜெயராஜும் இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள். சாவுல கூட கொலையில கூட நீ தலித்தா இருக்கிறனா உன்னை நான் குப்பை தொட்டியில தூக்கி போடுற குப்பையா கூட மதிக்க மாட்டேன். எத்தனை நாள் வேணா உன் வீட்டு போனா அழுகி கிடக்கட்டும், எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. காலில் போற செருப்பு நீங்கன்னு சொல்றீங்களா? திமுக ஆட்சி அதை தான் மன்னிச்சு. சரி, மாற்றம் வந்திருக்கு நீங்கள்ல, மாற்றம் வந்து 18 நாளா போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல. இன்னும் எவ்வளவு காலம் வேணும் உங்களுக்கு? இன்னும் எத்தனை நாள் வேணும்? அந்த கொலகார அயோக்கிய காவல்துறையை சார்ந்தவர்கள் திலீபன் குகன் உட்பட 16 பேரை வழக்கில் சேர்க்கிறதுக்கு, அவனுங்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள்? எங்க மக்கள் அந்த பெத்தவங்க நடு ரோட்ல உட்காந்து கூக்குரலிடணும். இன்னும் எத்தனை நாள் ஆகாஷோட உடம்பு பிணவரையில் அழுகி போகணும்? இந்த சமூகத்துல தலித் மக்களா பிறந்தாவே எப்படி பெண்கள் இரட்டை தலித்துகளோ அது மாதிரி இங்க தலித் மக்களா பிறந்தாவே போராடியே தான் ஆகணும். ஒன்னொன்னுக்கும் போராட்டம். உயிரோடு இருக்கும் பொழுதுதான் போராட்டம். படிக்க போராட்டம், சுயமரியாதைக்கு போராட்டம், ஒழுங்கா துணி போட போராட்டம், சேர்ல உட்கார போராட்டம், பஸ்ல சமமா உட்கார போராட்டம். இது எல்லாத்துக்கும் நாங்க போராடி செத்ததுக்கு அப்புறமா எங்க உயிரற்ற உடல் கூட 75 நாளா இன்னைக்கு போராடிக்கிட்டு தானே இருக்கு. செத்ததுக்கு அப்புறம் எங்க பணம் கூட போராடிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில்? தோழர்களே, இந்த சமூகத்துல எவன் ஆட்சிக்கு வந்தாலும், எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் போராடாம நமக்கு எதுவுமே நடக்காது. நாம் போராடி தான் நம் உரிமைகளை மீட்டாகணும். இந்த போராட்டங்கள் இன்னும் வலுப்பெறணும். 75 நாட்களுக்கு அப்புறமும் இப்படி நடக்கக்கூடிய சின்ன சின்ன போராட்டங்கள் பத்தாது. மாவீரன் பகத்சிங் சொன்ன மாதிரி எதிரியோட செவிட்டு காதுக்கு கேட்கணும்னா நம்ம குரல் மிக வேகமா ஒலிக்கணும், மிக உரத்து ஒலிக்கணும். தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுப்போம், தொடர்ச்சியா குரல் கொடுப்போம். தோழர் ராகேஷுக்கு இங்க நீதி வேணும்.